இல்ல இப்போ அருமை அண்ணன் வைகோ மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் நான். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஒன்றை நினைத்து பார்க்கிறோம். அதாவது ஒரு ஒரு நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல தன்றே மறப்பது நன்று சொல்லுவாங்க. நன்றி மறக்கக்கூடாது. அவருடைய கட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது அன்றைக்கு முதலாக அன்னைக்கு பார்த்தா 98ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்றைக்கு அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததால்தான். அதே போல அம்மாவோடு சேர்ந்த சில கட்சிகள் அவங்களுடைய மனசுல அன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு நான் பேட்டியில சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அம்மாவால தான் எங்க கட்சிக்கெல்லாம் அது அங்கீகாரம் கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் பேட்டி பேசும்போது பேட்டி கேட்டுட்டு இருப்பாங்க நிச்சயமா. அப்படி ஒரு அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அறிவித்த நிலையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற மறைந்த தலைவர் ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பதுதான் நிச்சயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, திமுகவை பத்தி நீங்க போற்றி புகழ்ந்துங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. திமுக பத்தி என்னென்ன சொன்னீங்க நீங்க? அதாவது நீங்க சொல்லாத வார்த்தை கிடையாது. அன்றைக்கு திமுகவிலிருந்து மதிமுக பிரிந்த போது அன்றைக்கு மதிமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு அண்ணன் வைகோ ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் தொண்டர்கள் மீது கை வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வெள்ளைச்சேலை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு சொன்னாரா இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவை ஏதோ எதிர்பார்ப்புக்காக எங்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பதை எதிர்பார்த்ததை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்கள் லாபம் அடையுங்கள், எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அதற்காக உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களை எல்லாம் வசைப்படாதீர்கள், நன்றி மறவாதீர்கள் என்றுதான் நான் அண்ணன் வைகோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.